வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு சொல்லி நம்ம வந்துட்டோம்னா, ஒரு நல்ல தூங்குற இடம், நல்ல வேலையோட டைமிங்கு, அமைப்பு, பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லி இருந்தா மட்டும் தான் வெளிநாட்ல கொஞ்சம் நிம்மதியா ஓரளவுக்கு பொழப்ப ஓட்ட முடியும். அந்த மாரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புது ரூம் குடுத்ததுலருந்து ஒரு நிம்மதியான தூக்கம் அப்டின்னா, அது இன்னைக்கு தான் தூங்கியிருந்தோம். ஹாலு, கிச்சனு, வாஷ்ரூம்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த வாட்டி பக்காவா அமைச்சு குடுத்துருந்தாங்க. என்னுடைய டப்பாவ தூக்கிட்டு கிளம்பிட்டேன். அது உள்ள சோப்பு, பிரஷ் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஃப்ரெஷ் ஆயிட்டு 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி வந்துட்டோம். நானும் எங்க அண்ணனும், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரும். வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் தம்மி சாப்பிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு மார்னிங் டிஃபனுக்காக நம்ம வந்து ஃபுல் தம்மி சோற வச்சிருந்தோம். பின்னாடி இந்த வெங்காயம், பச்சை மொளகா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் குடுத்துருந்தாங்க. நம்ம தவா தான் வர வச்சிருந்தோம். இந்த தவால வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு தால் இருக்கும் அதுல. அதாவது பருப்பு வகைகள் சேர்ந்திருக்கும். அவிச்ச முட்டை கொஞ்சம் போட்டு குடுத்துருந்தாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்ன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை மொளகா குடுத்துருந்தாங்க. அது கூடவே நம்ம நெக்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோட ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சிருந்தோம். இத வந்து அரபில கிப்தான்னு சொல்லுவாங்க. டோட்டலாவே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த கிப்தா எனக்கு பொதுவா இங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அதோடைய பச்சை வாடையும் அடிக்கும். ஆனா வாடை அடிக்காது. அப்படின்ற மாரி ஒரு வித்தியாசமான ஒரு வாடை அடிக்கும். எத்தன பேருக்கு கிப்தா பிடிக்கும் அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ட்ட கேட்டோம் நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பரா இருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு அவரு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. சரி ஓகே, ஓகே சிரிச்சது போதும். நம்ம வாங்க கிளம்புவோம் சீக்கிரம். இன்னும் நெறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைய கழுவிட்டு அங்க நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் நெறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். என்னென்னன்றத பொறுத்து பாருங்க.